வீட்டை விட்டு போனவள் நிலாவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. அதாவது எவ்வளவோ கெஞ்சுறாங்க அந்த வீட்டுக்கு வர சொல்கிற மாதிரி. ஏன் நடேசன் கூட போய் பேசி தான் பார்க்குறாரு. ஆனால் நிலாவுக்கு இருக்கிற கோவம் நடேசன் வேலை இன்னும் அதிகமாக தான் செய்யுது. நிலா எப்போதும் போல் ஆஃபீஸ் வேலை அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்கிறாங்க. சோழன் வேற இடையில போய் கெஞ்சுறது வரதுமா இருந்துகிட்டு இருக்க தான் செய்கிறாரு. மற்றபடி அவருக்கு வேலையும் எதுவுமே இல்லை. ஒரு மாதம் லைசன்ஸை வேற இப்போ கட் பண்ணிட்டாங்க. அந்த வேறு சுச்சுவேஷனில் வேற அவர் தவிச்சிட்டு இருக்கவும் செய்கிறாரு. நிலா எப்போதும் போல் தன்னுடைய வேலைகளை பார்க்க அந்த கம்பெனிக்கு போகிறாங்க. அப்போ தான் சில விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கிற சில விஷயங்கள் அவங்க கணக்கு வருது. கணக்கு வழக்கு இல்லாத நிறைய பில்கள், அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணுற மோசடி, இது மாதிரியான சில விஷயங்களை அவங்க கவனிக்க செய்கிறாங்க. என்ன இதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு திவ்யாட்ட கேட்கும்போது, அதெல்லாம் நமக்கு எதுக்கு நிலா, நாம் வேலைக்கு வந்தோமோ நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்களான்னு அதோட விட்டுட்டு இருக்கணும், நாம் இதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்ல, என்ன நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்க, இதனால் பாதிக்கப்பட போகிறது அந்த சுற்றி இருக்க மக்கள் தானே, ஏன்னா இந்த பில்டிங்லாம் தரமில்லாததாக இருக்குது, இவங்க கொண்டு போகிற பொருட்கள் கூட எந்த தரமும் இல்லாத பொருட்கள் தான். அப்படி இருக்கப்போ அந்த பில்டிங்குடைய தரம் எப்படி இருக்கும், சுற்றி இருக்க மக்களும் அங்கே இருக்கிற மக்களும் இதனால் பாதிக்கப்பட மாட்டாங்களா அப்படின்னு நிலாவும் கேட்குறாங்க. இந்த விஷயத்தை பற்றி கேட்க போனதுனால தான் 2 பேரை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. இதனால் நானும் வேலையை விட்டு போகணும்னு நினைக்கல நிலா. ஊர் விட்டு ஊர் நம்ம இங்கே வேலை பார்க்குறதே நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே. தேவையில்லாத விஷயங்களை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணோன்னா பிரச்சனை நமக்கு தான் நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாக்கிட்ட இப்படி திவ்யா பேசுகிறத கேட்டுட்டு நிலா ரொம்ப அதிர்ந்து போயிருக்காங்க. ஆனால் நிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியவும் இல்லை. அப்போ தான் அங்கே இடத்துக்கு வர அங்கே அந்த பொண்ணை பார்க்குறாங்க. யார், சந்தா பார்க்குறாங்க. அவங்க இதுக்கு இங்கே வராங்க, இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்கன்னு விசாரிக்கவும் அப்படின்னு நினச்சிட்டு போய் பேசலான்னு போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவங்க இந்த இடத்த விட்டு போகிறாங்க. என்ன ஆஃபீஸ் நம்ம முடிய போகிற நேரத்தில் இவங்களும் இங்கே வந்திருக்காங்களே என்னன்னு தெரியாமல் ஆட்டோ எடுத்துகிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் ஹாஸ்டல் போங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே திவ்யாவை அனுப்பி விட்டுட்டு இவங்க மட்டும் ஆட்டோ பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்படி கொஞ்சம் தூரத்துக்கு போனதுக்கு பிறகு தான் சந்தாவை பார்க்குறாங்க. அங்கே அவங்க 2 போலீஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லாவே புரியுது. என்ன பேசுகிறாங்க எது பேசுகிறாங்கன்னு தெரியலை. மற்றபடி அவங்களுக்கு தமிழ் நல்லாவே தெரியும், ஹிந்தி மட்டுமே தெரிஞ்ச மாதிரி தான் வீட்டுக்கு நடிச்சிட்டு இருந்தக்கவும் செஞ்சுருக்காங்க. போலீஸ் அங்கேருந்து போனதுக்கு பிறகு நிலா அவங்க முன்னாடி போய் நிற்கிறாங்க. உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் யார், என்ன காரணத்துக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, இங்கே சந்தா நிலாவை பார்த்து அதிர்ச்சியில் எதுவுமே பேச முடியாமல் நிற்க, நீங்கள் யாருங்க அப்படின்ற மாதிரி திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் நிலா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் சந்தா என்ன பேசுகிறதுனே தெரியாமல் தலைக்கீழே போட்டுட்டு நிற்கிறாங்க. சரி வாங்கன்னு சொல்லி கையை பிடிச்சி அழுத்துட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களுக்கு தமிழ் கூட நல்லா வருமானு சொல்லி கேட்க, எல்லாமே எனக்கு பேச தெரியுங்கன்னு சொல்லும்போது, பின்ன எதுக்குங்க இந்த ட்ராமா இல்லான்னு எங்கள் நிலா கேட்க, இல்லைங்க நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஆஃபீஸில் தான் நிறைய மோசடி புகார்கள் இருக்கிறதா எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் தகவல் கிடச்சிருக்குன்னு சொல்லும்போதும், அப்போ நீங்கன்ற மாதிரி எங்கள் நிலா கேட்க, ஆமாங்க நான் போலீஸ் தான்ற மாதிரி உண்மையை சொல்கிறாங்க சந்தா. எதுக்காக இந்த மஃப்டி, எதுக்காக இந்த ட்ராமா, எதுக்காக இந்த விஷயம் வேஷம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிலா இப்படி கேட்டதுக்கு பிறகு சந்தா சொல்கிறாங்க, எல்லாமே சில விஷயங்களை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தாங்க அப்படின்ற மாதிரி எல்லா உண்மைகளையும் சொல்கிறாங்க. அதாவது இங்கே ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்கவங்க மேலே நிறைய புகார்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் லேடிஸ் கிட்ட இவங்க நடந்துக்கிற விதமும் தப்பாக இருக்குன்னு சொல்லி தான் அது விசாரிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். அதனால தான் உங்ககிட்டயே நான் பழக்கத்தை ஏற்படுத்திக்கவும் செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதை பற்றின விஷயங்கள் எதுவுமே தெரியாதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நானும் உங்கள் வீட்டுக்கு அன்றைக்க கூட வந்தேன். பட் நீங்கள் இங்கே ஹிந்தியும் கூட சரியாக பேசாமல் இருந்தீங்க. பட் நான் ஹிந்தி பேசிட்டு வந்ததுக்கு காரணம் இவங்க அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான். அதனால தான் சொல்கிறாங்க. நிலா கிட்ட இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல அதிர்ந்து போகிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே நிலா சந்தா கிட்ட சொல்கிறாங்க. என்னென்னா நானும் கூட இப்போ தான் அந்த விஷயத்தை அந்த ஆஃபீஸில் கவனிக்க ஆரம்பித்தேன். அதில் ஏகப்பட்ட மோசடிகள் நடக்க தான் செய்து. அதை பற்றி என்ன பேசுகிறது எங்கே பேசுகிறதுன்னு தெரியாமல் யோசனையில் இருந்தேன். அந்த நேரத்தில் தான் நானும் உங்களை பார்த்தேன். இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு தான் நீங்களே யாருன்ற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நிலா சொன்னதை கேட்டதும், சரியா அது மாதிரி எனக்கு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, அப்படி ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா தயவு செஞ்சு அங்கே இருக்க சில பேப்பர்ஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையுமே எனக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சந்தா இதாக கேட்குறாங்க. கண்டிப்பாங்க, இதனால் பாதிக்கப்பட போகிறது யாராக இருந்தாலும் அது அவங்களுக்கு கஷ்டம் தானே, நிச்சயமாக நான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க நிலா சொன்னதை கேட்டு சந்தா இதை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உங்ககிட்டேருந்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும்னு நினைக்கலங்க அப்படின்னு சொல்ல, நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு ஆஃபீஸராக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், எதுக்காக நீங்கள் அண்ணன் வேலை செய்கிற இடத்துல அவங்க தங்கச்சின்னு சொல்லிட்டு வரணும்னு சொல்லி கேட்க, அவங்க வேலை பார்க்குற இடம் கூட இவங்களுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் தாங்க இறக்கப்படுது. அதை பற்றி கண்காணிக்கிறதுக்காக தான் நானும் வந்தேன். அதுக்கு எனக்கு ஹெல்ப்பாக இருக்குது அங்கே வேலை பார்க்குற அனீஷ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் உண்மையிலே அவர் சிஸ்டர் கிடையாதுன்னு சொல்ல, சச்சா இல்லைங்க, நான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன், அதனால் அவர் எனக்கு ஹெல்ப்பை பண்ணுறாரு. மற்றபடி நான் போலீஸ்ன்ற விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு கூட அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதனால தான் சொல்லும்போது அப்போ அதை கேட்ட நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ நிலா அங்கேருந்து கிளம்பலான்னு நினைக்கிறப்போ, இந்த விஷயம் வெளியில் யாருக்கோ தெரிய வேண்டாம், உங்கள் வீட்டில் இருக்க
இருக்கவங்களுக்கு கூட தெரிய வேண்டாம்னு சொல்ல, சரி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு நிலா சொல்லவும் செய்கிறாங்க. சரி நான் ஹாஸ்டல் கிளம்பலன்னு அவங்க அங்கேருந்து கிளம்புற நேரத்தில் தான் நிலாவுக்கு ஒரு யோசனை வருது. உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னன்னு சொல்லி சந்தாயிதா கேட்குறாங்க. இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஹெல்ப் கேட்டே ஆகணும், அதை நீங்கள் எனக்கு செய்ய முடியுமா? பட் இது நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக எனக்கு இதை செய்யணும்னு சொல்லும்போது, என்னன்னு சொல்லி கேட்குறப்ப தான், இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க காணாமல் போயிட்டாங்க, இப்போ அவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் எங்கே இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது, அவங்கள நீங்கள் எனக்காக கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களான்னு சொல்ல, ஆமாங்க, ஆனால் இப்போதைக்கு என்ன ஏதுன்னு கேட்க வேணாம், அவங்க ஃபோட்டோ கூட என்கிட்ட இல்லை, நான் அது விஷயமா வெளியில் பேசிட்டு அண்ணன்கிட்ட பேசிட்டு அந்த ஃபோட்டோவை நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிடுறாங்க நிலா சொன்னதை கேட்டு, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு போகிறாங்க. நிலா இப்போ கண்டுபிடிச்ச இந்த விஷயத்தால் நிலாவுக்கு ஒரு பெரிய அதிபயங்கர உண்மை தெரிய வரப்போகுது. அவங்க இந்த ஊரில் இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருந்துக்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயமும் நிலாவுக்கு தெரிய தான் போகுது. இப்போ சந்தாயிதாவும் கூட உண்மையாகவே அவங்க கண்காணிக்கிறதுக்காக வந்தது அண்ணன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க பில்டிங், அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறமா அங்கே அந்த பொருட்கள் இறங்குறது எங்கேருந்து, அது தரமற்ற பொருட்கள் யார்கிட்டேருந்து வாங்கப்படுது, கையும் களமாக பிடிக்கணுன்றதுக்காக தான். நிச்சயமாக இந்த விஷயத்தில் நாம் உங்களுக்கு உதவி பண்ணி ஆகணும். நமக்கு இப்போ இருக்க வேலை போனாலும் பரவாயில்லை, வேலையை பற்றி யோசிக்கக்கூடாது, ஆனால் இது அந்த வீடு கட்டுறவங்களா இருக்கட்டும், பில்டிங் கான்ட்ராக்ட் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், அது அவங்களுடைய நன்மைக்காக தானே செய்கிறோம் அப்படின்றத நிலா புரிஞ்சுக்கிறாங்க. நிச்சயமாக இதில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே தருவேன்றதில் உறுதியாக இருக்காங்க நிலா. சந்தாயிதாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போகும்போது சந்தாயிதா யோசிச்சுட்டே போகிறாங்க. நான் தேடி வந்த விஷயமே அதுதானே நிலா, நான் நினச்சிட்டு இருக்க விஷயம் வேற, அதில் முக்கியமான ஒன்று இது, அவ்வளவுதானே தவிர மற்றபடி உண்மையிலே கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தது நான் வேறு ஒரு விஷயத்த. நான் அந்த குடும்பத்தோட பழக ஆரம்பித்தது இதுக்காக இல்லை, நான் அந்த அம்மாவை கண்டுபிடிக்கணும், அந்த அம்மா கிட்டே இருக்கிற சில விஷயங்கள் எனக்கு தெரிய வரணும் அப்படின்றதுக்காக தான். அது உங்களுக்கு இப்போ புரியாது, போக போக புரியும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா சந்தாயிதா இப்போ வந்திருக்க விஷயமே வேற, அவங்க வந்திருக்க விஷயம் ஒன்றுனா இப்போ ரெண்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் இந்த பில்டிங் கான்ட்ராக்ட் விஷயம். மற்றபடி அவங்க உண்மையிலே தேடி வந்தது இங்கே பல்லவனுடைய அம்மாவை தான். அவங்க இங்கே இல்லைன்றது நல்லாவே தெரியும். அவங்க இந்த குடும்பத்தோட பழகிட்டு இருக்கிறதுக்கான காரணம், இவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கு என்ன தொடர்பு, மற்றபடி வேறு என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, இதை பற்றின விவரங்களை சேகரிக்கிறதுக்காகவும் அந்த அம்மா இருந்தாங்கன்னா நிச்சயமாக கண்டுபிடிக்கணும். அவங்கக்கிட்ட அவங்க பின்னாடி இருக்க சதி வேலைகள் எல்லாமே நமக்கு தெரியும், அவங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்றதுக்காகவும் மட்டும்தான். நிலாவும் அந்த விஷயத்தை பற்றி தான் அவங்கக்கிட்ட பேசியிருக்காங்க. நிலா எதுக்காக இதுக்கான முயற்சியை போடணும் அப்படின்ற ஒரு சந்தேகமும் அவங்களுக்குள்ளே இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்க வந்தது அவங்கள தான். அந்த குடும்பத்துக்கு நமக்கு இருக்கிற தொடர்பை நாம் இதோட விட்டுறக்கூடாது. அந்த அம்மாவை கண்டுபிடிச்சி முதல்ல அந்த அம்மாவுக்கு பின்னாடி இருக்க சில விஷயங்கள், அதுக்கப்புறமா அந்த கொலை நடந்தது எங்கே, அந்த கொலையை நடத்துறது யார், இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு கொலையை பண்ணிட்டு தானே அவங்க ஓடி வந்தாங்க. குழந்தையோட ஓடி வந்தவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியலை. ஓடி வந்தவங்க இங்கே தான் வந்ததான் எனக்கு தகவலும் கிடச்சிது. இப்போ இந்த 4 பேரில் அந்த பையன் யாருன்றதும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த பையனுக்கு அம்மா யாருன்றதும் நல்லா தெரியும். ஆனால் வந்தவங்க எங்கேருந்து வந்தவங்கன்றது மட்டும் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு சரியாக தெரியலை. விசாரிச்சு வரைக்கும் அப்படி தான் தெரியுது. போக போக என்ன நடக்குதுன்றதை பார்த்துக்கலான்னு சந்தாயிதா முடிவு பண்ணுறாங்க. இப்போ நிலாவும் அந்த விஷயத்தை பற்றி தான் யோசிச்சுட்டே போயிட்டுருக்காங்க. கடைசியில் இங்கே நடக்க போகிறது என்னென்னா, இங்கே பல்லவனுடைய அம்மாவை கண்டுபிடிக்க போகிறாங்க. பல்லவனுக்கு தன்னுடைய அப்பா யாருன்ற விஷயம் தெரிய போகுது. பல்லவனுடைய அப்பாவும் ஏன் இறந்தாங்க, யார் கொண்டாங்கன்ற விஷயத்தையும் கண்டுபிடிக்க போகிறாங்க. உண்மையிலே குற்றவாளி பல்லவனுடைய அம்மா இல்லைன்றதும் தெரிய வரப்போகுது. அதுக்கு பின்னாடி நடந்துகிட்டு இருக்க சதி வேலைக்கெல்லாம் காரணம் இங்கே மனோகர் குடும்பத்தை சேர்ந்தவங்களுமா தான் இருக்க போகிறாங்கன்றதும் தெரிய வரதான் போகுது. இது எல்லாத்தையுமே சந்தாயிதா கண்டுபிடிக்க தான் போகிறாங்க. இந்த மாதிரியான பல சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க.